Price Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். தமிழில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுன்னா எஜுகேஸில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரவுண்ட் நெக்கில் டிசைன் வைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச்சு பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ பேப்பர் கேன்வாஸில் 1.5 இன்ச்சு அகலம், லென்த்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தில் அந்த பேப்பர் கேன்வாஸை வச்சு சைடு கார்னரில் நம்ம இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கிறோம். அது மடிக்காமல் விட்டிங்க அப்படின்னா துணி வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு அப்படியே சுருங்கின மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா நீட்டாக இருக்கணுன்றதுக்காக இதை நம்ம மடித்து அடிச்சுக்கிறோம். மடித்ததுக்கப்புறமா அதோட சென்டர் பகுதியை மார்க் பண்ணுங்கள். சென்டர் பகுதி மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லைனிங்கும் சென்டர் பகுதி அந்த 2 சென்டரையும் வச்சு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு குண்டூசி போட்டுருங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். கார்னரில் ஸ்டிச் பண்ணாமல் மிடில் வர அந்த ஸ்டிச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபுல்லுமே சென்டராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம கார்னரில் பண்ணாமல் இந்த மாதிரி மிடில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட மெயின் கிளாத் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அது கூட வச்சு திருப்பவும் அகெயின் நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஒரே டைமில் நமக்கு இந்த வேலை முடியணும், அதுவும் சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சைடில் தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட மெயின் கிளாத் இருக்குல்ல, மெயின் கிளாத்தில் சென்டர் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷோல்டர் நம்ம செக் பண்ணுறோம். ஷோல்டர் கரெக்டாக நமக்கு அளவு கரெக்டாக இருக்கா, 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு, 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அது நகராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு குண்டூசின்னா நீங்கள் குண்டூசி போட்டுட்டு அதே மாதிரி ஃபுல்லுமே கார்னர் பகுதியில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் அகலமாக வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்கு அவங்களுக்கு அகலமாக ஆகிடும். அதே மாதிரி ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளமும் வரும். ஷோல்டர் வலிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளமும் இதனால தான் வருது. அதனால் நம்ம ஷோல்டர் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையலை கம்ப்ளீட்டாக போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறோம். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக வீட்லேயே டிசைனர் ப்ளவுஸு நீங்களுமே ஈஸியாக ரெடி பண்ணலாம். நெக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா குண்டூசி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியிலையும் நம்ம ஒரு தையல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வேணும், கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டிசைனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக் சைடில் மட்டும் இந்த மாதிரி நாச் சின்ன சின்னதாக நாச் போட்டு அந்த மெட்டீரியலை திருப்பிக்கலாம். ஏன் நம்ம நாச் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் திருப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும், ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நமக்கு நீட்டாகவே இருக்கும். ஸோ கிளாத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பி முடித்ததுக்கப்புறமா ஃபேஸிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். படிமான தையல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த படிமான தையலை நெக் பகுதியிலையும் பேக் சைடில் முதுகு பகுதியில் போடணும்.
இப்போ டிசைன் ரெடி பண்ணுறதுக்காக 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் 3 இன்ச்சு, நீளம் 3 இன்ச்சு. அதை வந்து மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சமோசா மாடல் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் மடிச்சுட்டு உங்களோட கட்டை விரல் வந்து சென்டர் பகுதியில் வச்சு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு மாறாது. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஒரே சேம் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மடிக்கும்போது உங்கள் கட்டை விரலை வந்து நடுப்பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து தச்சிங்க அப்படின்னா அளவு வந்து மாறவே மாறாது. எல்லா டிசைனுமே ஒரே சேம் அளவாக ஈவனாக இருக்கும். ஸோ உங்களோட முதுகு அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நெக்கோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டிசைனை ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறமா கிளாத்தோட மேல் பக்கத்தில் இந்த டிசைனை ஒன்று ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணி அப்படியே நெக் பகுதியில் ஸ்டிச் பண்ணி எடுத்துன்னு வாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அளவு மாறுது, டிசைன் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து இந்த கிளாத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம நெக்கிலேருந்து ஆப்போசிட் சைடு வர அளவுக்கு 1 இன்ச்சுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோடை ஃபாலோ பண்ணி ஒரு ஒன்றா டிசைனை வந்து அப்படியே மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைனோட ஷேப் அந்த அளவு வந்து மாறவே மாறாது. ப்ளவுஸு ஃபுல் நெக்குக்குமே வந்து ஒரே அளவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சில டிசைன் மட்டும் தான் நம்ம சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வருவோம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோல்டரோட மேல் பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளாத்தை பேக் சைடுக்காக திருப்பிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணணும். அதாவது வந்து கெட்ட பக்கம் வச்சு நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் டிசைனுக்காக வந்து லேஸ் எடுத்திருக்கேன். லேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 இன்ச்சு லேஸ் நான் எடுத்திருக்கேன். நம்ம மேலே அந்த ஸ்டிச் பண்ணது வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்கணும், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1/2 இன்ச்சு லேஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு லேஸும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்னரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக ஒரே ஒரு தையல் போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தையல் வந்து அழகாக படிஞ்சிருக்கும். நெக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தூக்காமல் படிஞ்சிருக்கும். இது 4 mm பீட் எடுத்திருக்கேன், 11ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். ஸோ டிசைனோட கார்னர் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பீடை ஒரு பீடாக வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல் நெக்கு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீடாக வச்சு நம்ம நார்மல் ஊசியில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? பீட் வைக்கும்போது இண்டிவிஜுவலாக ஒரு டிசைனுக்கும் தனித்தனியாக பீட் வச்சு முடிச்சு போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம வைக்கிற பீடு பிரிஞ்சு வராமல் டைட்டாகவே இருக்கும். ஃபைனலாக இந்த டிசைனோட அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.